வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 1/6/2026 வைகாசி மாதம் 18ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். இரவு 7:20 வரை சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவை சந்திக்கக்கூடிய பிராப்தங்கள், உத்தியோக நிமித்தமாக ஏற்றங்களும் அனுகூலங்களும் காணப்படுகிறது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். கண்டிப்பாக மன அழுத்தங்கள் குறைத்து கொள்ளக்கூடிய அற்புதமான காலகட்டம். இரவு நேரத்தில் 7:21 சந்திராசிரமத்துக்கு முற்படுகிறீர்கள். ஒரு மாதிரி தேவையில்லாத குழப்பமும் மன அழுத்தமும் உத்தியோக நிமித்தமாக, அதிகாரிகள் நிமித்தமாக ஏற்படலாம். அலட்சியப்படுத்துவது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். பழைய கடன்கள், தொழில், உத்தியோகம், வியாபாரம் அற்புதமான அமைப்பு காணப்பட்டாலும் குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்கள் காணப்படலாம். அனாவசிய தர்க்கங்களால் நிம்மதியற்ற தன்மைகள் ஏற்படலாம். வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் மிதுன ராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசி. புதிய அறிமுகங்கள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. கடகராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் யோக பலத்தை பெற்றுத்தரும். எதிரிகள் விஷயத்தில் விழிப்புடன் இருக்கக்கூடிய நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எதிரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களை நோக்கக்கூடிய காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்களும் நம்பிக்கையிலும் அனுகூலத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். சிம்மராசிக்காரர்களுக்கு உறவுகளில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அதீத கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். உடன் பிறந்தோர், உடன் வேலை செய்பவர்கள் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் நிம்மதிகளை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். உத்தியோக ரீதியாக நம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு. தொழில், உத்தியோகம், வியாபாரம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கலாம். இழுபறியாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய இயல்பான சூழ்நிலை. புதிய அறிமுகங்களில் அனுகூலங்கள் காணப்படும். தொழிலுக்காக பயணங்கள் மேற்கொள்வதும், மாற்றங்கள், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் தேடி வருவதும் ஆச்சரியம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். கண்டிப்பாக சுபவிரிய பிராப்தம், வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் சந்தோஷ செலவுகள், எதிர்பார்த்த நீண்ட நாள் உறவுகளில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், உத்தியோகத்தில் ஏற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் கோபதாபமோ எந்த ஒரு சிறு சங்கடமோ கூடவே கூடாது. அடுத்த 3 நாட்களுக்கு இழுபறியாக தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய அமைப்பு. நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். உறவில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், தொழில் ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதும், செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீனராசிக்காரர்கள். கண்டிப்பாக புதிய அறிமுகத்தில் அதீத கவனமாக இருப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தாலும், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட நீண்ட நாள் கவலைகள் நிறைவேறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகளும், உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த அற்புதங்கள் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.